முப்படை பயிற்சி மையத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பிபிசி 2ஆம் நிலை காவலர் தேர்வுக்கும் மற்றும் இந்தியன் நேவி ஏர்ஃபோர்ஸ் ஆர்மி ரேலிஸ் ஆகிய தேர்வுகளின் எழுத்து தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகளுக்கான 2ஆம் கட்ட அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. ஸோ செகண்ட் பேட்ச்க்கான கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1/9/2020, அதாவது செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் அட்மிஷன் பேஜ்க்கான லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருக்கோம். மேலும் உங்களுக்கு எதனா இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி விவரங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400398. தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ ரீசனிங் அண்ட் சைக்காலஜி நல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ்க்கும், அதே நேரத்தில் பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் ஒரு திசை அறியும் திறன், அந்த திசைகளில் வந்து ஒரு தவறு பண்ணியிருந்தேன். 15வது கேள்வியும் 25வது கேள்வியும் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கரெக்டாக எழுதி போட்டிருந்தேன் நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் அதை சொல்லும் போது நான் வடமேற்குன்னு சொல்லிட்டேன் அவசரத்தில். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆனால் நான் 8 திசைகள் எழுதி போட்டல, என் திசைகள் ஃபர்ஸ்ட் டைப் 1ல அதில் சொல்லியிருந்தால என்னென்ன திசைகள் எது எதுன்னுட்டு. ஸோ வடமேற்குனா இந்த பக்கம் வரும், வடகிழக்குனா இந்த பக்கம் வரும். சொல்லும் போது தான் ஜஸ்ட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதில் எது கரெக்டுன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நான் சொல்லிட்டேன் வட கிழக்கு தான் ஆன்சர் கரெக்ட். ஆக்சுவலாக தமிழில் கரெக்டாக வடகிழக்குன்னு சொல்லியிருக்கணும், நார்த் ஈஸ்ட் தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் ஆயிடுச்சா? ஸோ அதுக்கு தொடர்ந்து இந்த கிளாஸுக்கு நம்ம போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஒரு முக்கியமான கொஸ்டின். வரிசைப்படுத்துதல் மற்றும் தரவரிசை. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆசர்னா ஆமா இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு கிளாஸ்ல ரேங்க் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தான் கேட்பான். ஈஸியான ஒரு டாபிக். இது 2ஆ பிரிச்சிருக்கான், ஆர்டர் ரேங்கிங், இன்னொன்று வரிசைப்படுத்துதல் தரவரிசை. இப்போ நம்ம ஆர்டரை வந்து தனியா பார்க்க போறோம். அது இப்போ இந்த கிளாஸோட கம்பைன் பண்ண போறது இல்லை. இங்க நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் தரவரிசை, ரேங்கிங் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஆர்டர் வந்து கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் பார்க்க போறேன். இன்னைக்கு இதுல வந்து நான் நடத்திட்டு இன்ட்ரோடக்ஷன் நடத்திட்டு இதுல இருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன பண்ண போறேன், ஒர்க் அவுட் கொடுக்க போறேன். அந்த 20 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவீங்க, நீங்க சால்வ் பண்ணி பார்க்க போறீங்க. ஓகேங்களா? என் கூடவே சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. நம்ம எப்படி சைட்ல கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே பண்ணிட்டு வைப்போமோ அதே மாதிரி தான் வைக்க போறேன். ஸோ தரவரிசை ஈஸியான ஒரு டாபிக், ரேங்கிங் பாருங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ எப்படி சார் இருக்கும் அந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டினுடைய அப்ரோச்சே 2 மாடல் தான். ஒன்னு டாப் டு பாட்டம், இல்லையா லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட். ஸோ முதல்ல சொல்லிடுறேன், 2 டைப் தான் இருக்கு ஆக்சுவலா. டைப் 1, டைப் 2. இந்த 2 டைப்ல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. அது என்னென்ன மாதிரியான மாடல் எல்லாம் வரும்ன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டைப் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் பாட்டம், மேலிருந்து கீழிருந்து, இந்த மாதிரி தாங்க கேட்பான். ஸோ இது 2 தான் கேட்பான். அதாவது ஒரு வரிசை வச்சுக்கோங்க, ஒரு வரிசையில டாப்னு ஒன்று இருக்கும், பாட்டம்னு ஒன்று இருக்கும். அப்ப இந்த வரிசையை பார்த்தோன்னே சொல்லுவீங்க டாப் எதுனா மேல இதுதான், பாட்டம் எதுனா கீழே இதுதான். அதே வரிசையை இந்த மாதிரியும் உட்கார வைக்கலாம், அல்லது வரிசையை இப்படியும் அமர வைக்கலாம். கரெக்டா? வரிசை இப்படியும் அமர வைக்கலாம் அல்லது இப்படியும் அமர வைக்கலாம். இப்படி அமர வச்சா டாப் பாட்டம், மேலிருந்து கீழிருந்துன்னு சொல்வேன். இப்படி அமர வச்சாங்கன்னா நான் என்ன சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இந்த வரிசையில ரொம்ப முக்கியம். ஏன்னா டாப் பாட்டம் சொல்லிடுவீங்க சார், மேல இருக்கிறது மேல, கீழே இருக்கிறது கீழே. ஆனா இதுல மட்டும் என்ன பண்ணுவீங்க, ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சொல்றதுக்கு எது ரைட் ஹேண்ட் எது லெஃப்ட் ஹேண்ட்ன்றத சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, குழம்பிடுவீங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்படி நான் நிக்கிறேன், ஓகேங்களா? சார் இப்படி நீங்க நிக்கிறீங்க, இந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்கன்னா உங்க இடது கையினுடைய முடிவு இந்த இடத்துல தான் இருக்கு, உங்க வலது கையினுடைய முடிவு இந்த பக்கம் இருக்கு. அப்போ வலது கையினுடைய முடிவில் இருக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட். வலது கையினுடைய முடிவில் இருக்கிறது ரைட் ஹேண்ட், வலது மூளை, வலது புறம், வலது புறம் சொல்லுவாங்க. வலது மூளைன்னு சொல்ல மாட்டாங்க, வலது புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்க இந்த முடிவு தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட், இடது புறம். எல்லாமே கொஸ்டின் இதுதான் கொடுக்க போறான். ஒருத்த மேல இருந்து இத்தினாவது இடம், இல்லையா இடதுபுறத்துல இருந்து இத்தினாவது இடம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்கும்போது மேலன்றது எதுன்னு தெரியணும், இடதுபுறம் வலதுபுறம்ன்றது எதுன்றது தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் நம்மளால ஈஸியாவே இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். அதனால இந்த தரவரிசையை பொறுத்தவரை 2 டைப்ஸ் தான். ஒன்னு டைப் 1, இன்னொன்னு டைப் 2. டைப் 1ல என்ன இருக்க போது, ஒரு வரிசையினுடைய மேலிருந்து எது கீழிருந்து எதுன்றது தெரிஞ்சுக்கணும். அதே டைப் 2ல என்ன இருக்க போது, ஒரு வரிசைக்கு லெஃப்ட் ஹேண்ட் எது ரைட் ஹேண்ட் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இப்போ இதுல நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதை சால்வ் பண்ணி காமிச்சோன்னா நம்ம எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு மாடலுக்கும் நான் சொல்றேன். கொஸ்டினை நான் ஜஸ்ட் வாயிலே டிக்டேட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா?
ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन சொல்றேன். அர்ஜுன் ranks 7th from top. அப்ப ஏதோ ஒரு கிளாஸ்ல அர்ஜுன் என்ற மாணவன் மேலிருந்து 7வது இடம் பிடித்துள்ளார். அப்ப கிளாஸ்ல எவ்வளவு பேருன்றத ஃபர்ஸ்ட் இப்ப சொல்லல அவங்க. கிளாஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? அர்ஜுன் என்ற மாணவன் மேலிருந்து எத்தனாவது இடம் பிடித்துள்ளான்? 7வது இடம் பிடித்துள்ளான். அர்ஜுன் ranks top from 7th from top. ஓகேங்களா? அர்ஜுன் ranks 7th from top. அப்ப மேல இருந்து டாப்ல இருந்து அவனுடைய ரேங்க் என்ன? 7வது. வாட் இஸ் his rank from bottom? அவன் ரேங்க் கீழ இருந்து என்ன? நல்ல கேள்வியை கவனிங்க. அர்ஜுன் ரேங்க் மேல இருந்து 7வது, கீழ இருந்து அவன் ரேங்க் என்ன? இப்படிதான் क्वेश्चन மொட்டையா நிறுத்திட்டான். இந்த மாதிரி மொட்டையா நிறுத்தும் போது நம்மளால கண்டுபிடிக்க முடியுமானா டெஃபினட்டா கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தகவல் போதவில்லைன்னு தான் இருக்கணும். ஏன்னா அர்ஜுன் மேலிருந்து 7வதுன்னு தெரிஞ்சுச்சு, கிளாஸ்ல எவ்வளவு பேர்னே தெரியல. ஓகேங்களா? கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்னா என்னால எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அப்ப ஆன்சர் தகவல் போதவில்லைன்னு இருக்கணும். இப்போ அர்ஜுன் rank 7th from top. அர்ஜுன் என்ற மாணவன் மேலிருந்து 7வது இடம் பிடித்துள்ளான். வகுப்பில் மொத்தம் 60 பேர். வகுப்பில் மொத்தம் 60 பேர்னு சொல்றாங்க. The class contains total of 60 members அப்படின்னு சொல்றாங்க. The class contains total of 60 members. கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க. அந்த 60 பேர்ல அர்ஜுன்ன்ற மேல இருந்து 7வது இடம்னா கீழ இருந்து அவன் இடம் என்ன? இதுதான் கேள்வி. ஓகேங்களா? இப்ப கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு கதையே சொல்றேன் சிம்பிளா. இப்ப அர்ஜுன் ஒரு பையன், இவன் படிக்கிற கிளாஸ், அர்ஜுன் படிக்கிற கிளாஸ்ல வினோத்னு ஒரு பையன் இருக்கான். ஓகேங்களா? வினோத்னு ஒரு பையன் இருக்கான். தத்தி, வினோத் தான் தத்தி. இவன் அவங்க டீச்சர் வந்து ரொம்ப நல்ல டீச்சர். அந்த கிளாஸ்ல 60 பேருக்குமே ரேங்க் போட்டாங்க. அப்போ 1வதுல இருந்து 60வது ரேங்க் வரையும் இருக்கு. அந்த 60வது ரேங்க் யார் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வினோத் எடுத்திருக்கான். ஓகேங்களா? 60வது ரேங்க் யார் எடுத்திருக்காங்க? வினோத் எடுத்திருக்கான். அர்ஜுன் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கான்? 7வது ரேங்க் எடுத்திருக்கான். இப்போ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்க. வினோத் வீட்ல என்ன சொல்லி திட்டுவாங்க? உங்க கூட தானே படிக்கிறான், அவன் பாரு 7வது ரேங்க் எடுத்திருக்கான், நீ என்னடா 60வது ரேங்க் எடுத்திருக்க, கொஞ்சம் கூட வந்து உனக்குலாம் வந்து இதுவே இல்லையா அப்படின்ட்டு கம்பாரிசன் பண்ணி நிறைய பேர் இதுவரையும் சாவச்சிருக்காங்க. அதாவது இவன் வேற எதுல என்ன டேலண்டா இருப்பான். இப்ப கூட இவன் ஒண்ணுல டேலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வினோத்துக்கு வந்து புத்தி தான் மக்கு, ஆனா செம்ம வாய் சாமர்த்தியசாலி. என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா துடுக்கா எதனா கரெக்டா பேசுவான். வினோத் என்ன சொல்றான்? அவன் என்ன 7வது ரேங்க் எடுத்தான், நான் தான் என் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்றான். அவங்க அம்மாக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா வாத்தியாரே 60ன்னு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க, நீ என்ன ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், லாஸ்ட்ல இருந்து நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னுவான். அப்போ கீழ இருந்து என்னும் போது வினோத் என்னது? ஃபர்ஸ்ட் ரேங்க். கீழ இருந்து என்னும் போது வினோத் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதே தான் கீழ இருந்து என்னும் போது அர்ஜுன் என்ன ரேங்க்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா கேள்வி என்னன்னுட்டு? மேல இருந்து அர்ஜுன் 7வது ரேங்க், கீழ இருந்து அர்ஜுன் எத்தனாவது ரேங்க்னு கேள்வி கேக்குறாங்க. கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 60 பேர். இப்ப இந்த 60வது ரேங்க் எடுத்து வினோத் அப்படியே போய் உல்டாவா மாத்தி என்ன சொல்றான்? நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். எப்படி? லாஸ்ட்ல இருந்து என்னும் பொழுது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி சாமர்த்தியமா பேசி கூட பொழைக்கலாம் இந்த உலகத்துல. சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாமா அர்ஜுனோட இடத்த? சில பேர் என்ன பண்ணுவாங்க, 60ல ஒரு நம்பரை கழிச்சா அர்ஜுனோட இடம் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அர்ஜுன் தானே 7வது ரேங்க். சோ 60ல எந்த நம்பரை கழிக்கணும்னு பாத்தீங்கன்னா 60ல 7 கழிங்க. 60ல 7 கழிச்சுன்னா டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹை சார் 53 சார், அவ்வளவுதான் அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. இப்படி கணக்கு போட்டிருந்தீங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? இப்படி கணக்கு போட்டிருந்தீங்கன்னா அது தப்பு. 60ல நீங்க 7 கழிச்சீங்கன்னா போக போறது யாருடைய இடம்? அர்ஜுனோட இடமும் சேர்ந்து போயிடும். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அர்ஜுன் கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்ன்றதுதான். அப்ப நீங்க கழிக்க வேண்டியது 7 இல்ல, அர்ஜுனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? இப்ப அர்ஜுனுக்கு 7வது ரேங்க்னா அர்ஜுனுக்கு முன்னாடி கண்டிப்பா எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அப்ப நீங்க கழிக்க வேண்டியது 60ல 6. 60ல 6 கழிச்சு 54. அப்ப அர்ஜுன் கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்னு பாத்தீங்கன்னா 54வது ரேங்க். அப்ப அர்ஜுன் மேல இருந்து 7வது ரேங்க், கீழ இருந்து 54வது ரேங்க். எத்தனை பேர் கொண்ட கிளாஸ்ல? 60 பேர் கொண்ட கிளாஸ்ல. இப்ப இந்த கணக்கு புரியுதுங்களா? எப்பவுமே யாருடைய இடத்தை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை தான் கழிக்கணுமே தவிர அவங்க நம்பரை நீங்க கழிக்க கூடாது. அப்படி கழிச்சீங்கன்னா அவங்க இடமும் சேர்ந்து போயிடும், உங்களால பதில கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இதே வந்து ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாருங்க, ரேகா ranks 12th from top. இப்ப ரேகான்ற ஒரு பொண்ணு மேல இருந்து டாப், மேல இருந்து எத்தனாவது இடம் எடுத்திருக்கா? 12th. ரேகா என்ற மாணவி மேலிருந்து 12வது இடம் பிடித்துள்ளார். வகுப்பில் மொத்தம் 52 பேர். வகுப்புல மொத்தம் எத்தனை பேர்? 52 பேர். The class contains total of 52 members. What is her rank from bottom? கீழ இருந்து அவளுடைய இடம் என்ன? கீழ இருந்து அவளுடைய இடம் என்ன?
இப்ப டாப்ல இருந்து ரேகா 12ன்னு சொல்லிட்டாங்க, கீழ இருந்து அவரோட இடம் என்னன்னு கேக்குறான். இப்ப கிளாஸ்ல எவ்வளவு பேரும் தெரிஞ்சு போச்சா? அப்ப 52ல நீ கழிக்க வேண்டியது என்ன நம்பரை? 12 கழிக்கணுமா? கூடாது. ஏன்னா ரேகா தான் எத்தனாவது ரேங்க்? 12வது ரேங்க். அப்ப அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க இந்த டோட்டல் மெம்பர்ஸ்ல கழிச்சுட்டா கீழ இருந்து ரேகாவினுடைய இடம் தெரிஞ்சிடும். அப்ப 12க்கு முன்னாடி எத்தனை இருக்கு? 11. சோ 2ல 1 போச்சுன்னா 1, 5ல 1 போச்சுன்னா 4. அப்ப கீழ இருந்து ரேகாவினுடைய எண்ணம் என்ன? 41st, 41வது இடம். ஆன்சர் 41. இப்ப புரியுதுங்களா? சரி, இத இன்னொரு கேள்வி. சோ எல்லா எக்ஸாம்பிள்ஸோடவே பார்த்தலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கேள்வியை சைடுல டிஸ்ப்ளே பண்றேன். இப்போ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, in a row a student is a student. யாரோ ஒரு பையங்க. in a row a student is 18th from top. அதாவது ஒரு வரிசையில் ஒரு மாணவன் மேலிருந்து 18வது இடத்தில் உள்ளார். புரியுதுங்களா? கேள்வி நான் தமிழ்லயும் சொல்லிட்டு இருக்கேன், இங்கிலீஷ்லயும் சொல்லிட்டு இருக்கேன். a student in a row stands 18th from top. அதாவது மேலிருந்து 18வது இடத்தில் ஒரு மாணவன் உள்ளான். அதே மாணவன் கீழிருந்து 21வது இடத்தில் உள்ளான், 21st. அதே மாணவன் கீழிருந்து 21வது இடத்தில் உள்ளான். a student from bottom 21st position. ஓகேங்களா? சோ ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் இருக்கான், மேல இருந்து 18வது இடத்துல இருக்கான், கீழ இருந்து 21வது இடத்துல இருக்கான். how many students are there in the class? வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்? என்ன சார், ஒரு பையனை வச்சு மட்டுமே கொடுத்துட்டு எப்படி சார் வகுப்புல டோட்டலா எவ்வளவு பேர்னு கேட்டா நான் எப்படி சார் சொல்றேன்? நான் மந்திரவாதி அப்படின்னு கேட்டா சொல்லலாம், ஈஸியா சொல்லலாம். இப்போ இந்த ரோல எல்லாருமே நின்று இருப்பாங்க, கிளாஸ்ல இருக்க எல்லாருமே தானே நின்று இருப்பாங்க. கிளாஸ்ல இருக்க எல்லாருமே கண்டிப்பா இந்த ரோல நின்று இருப்பாங்க. இந்த ரோல தான் இந்த பையன் மேல இருந்து கூட்டும் போது 18வதா வரான், கீழ இருந்து கூட்டும் போது 21வதா வரான். அதாவது 2 டீச்சர் எண்ணிட்டு வராங்க. மேல இருந்து ஒரு டீச்சர் 1 2 3 4 எண்ணிட்டு வரும்போது 18ன்னு சொல்றாங்க. இன்னொரு டீச்சர் இங்க இருந்து வேகமா எண்ணிட்டு வருது 1 2 3. அந்த டீச்சர் இங்க வந்து நிக்கும் போது இந்த பையன் 21. அப்போ 2 டீச்சருமே இந்த பையனை என்ன சொல்றாங்க? ஒரு டீச்சர் இந்த பையன் 18வதா வரான்னு சொல்றான், இன்னொரு டீச்சர் இந்த பையன் 21வதா வரான்னு சொல்றான். இப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் கூட்டணும். 8 1 9, 2 1 3. அப்ப 39 பதில்ல கண்டிப்பா இருக்கும் ஆப்ஷன்ல. நீங்க போயிட்டு அதை வேணும்னு ஃபிக்ஸ் பண்ண கூடாது. புரியுதுங்களா? 39 பேர் கிளாஸ்ல கிடையாது. ஏன்னா இந்த பையனை நம்ம எத்தனை முறை கவுண்ட் பண்ணிருக்கோம்? 2 முறை கவுண்ட் பண்ணிருக்கோம். ஒரு முறை 18ன்னு சொல்லிட்டா ஒரு டீச்சர், இன்னொரு டீச்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டா 21ன்னு சொல்லிட்டா. அப்ப இந்த பையனையே நம்ம 2 முறை கவுண்ட் பண்ணதுனால நம்ம ஒரு முறையை என்ன பண்ணணும்? கழிக்கணும். சோ ஒரு முறையை கழிச்சிடுங்க. கழிச்சா என்ன வரும்? 39ல 1 போச்சுன்னா 38. அப்போ 38 மெம்பர்ஸ், 38 பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸா. புரியுதா? இந்த கணக்கை எத்தனை வழியில என்ன போடலாம். இது ஒரு கணக்கு. கொடுத்திருக்கிற டேட்டா ரெண்டுத்தையும் கூட்டி 1 கழிங்க. அப்படி இல்லையா, இதுல ஒரு நம்பர் கழிச்சிடுங்க. 17ன்னு போட்டா 21ன்னு ஒழுங்கா போடணும். அப்படி இல்லையா, மேல 18ன்னு போட்டா கீழே 20ன்னு போடணும். எப்படி போட்டாலும் ஆன்சர் என்னதான் வரும்? 38 தான் வரும். சோ எப்படினாலும் போடலாம். நீங்க என்ன பண்ணுங்க, கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. அவன் மேல இருந்து எத்தனை, கீழ இருந்து எத்தனைன்னு சொல்லிட்டா இது ரெண்டுத்தையுமே கூட்டி என்ன பண்ணுங்க, கடைசியா 1 கழிச்சிடுங்க. அப்ப ஆன்சர் 38 பேர். சோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த டாபிக் வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கணக்கு இந்த மாதிரி கொடுப்போம். இப்போ ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி, வனிதா, ஓகேவா, ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி மேலிருந்து 20வது இடத்திலும் கீழிருந்து 30வது இடத்திலும் உள்ளாள். ஓகேவா? ஒரு வரிசையில் வனிதா என்ற மாணவி மேலிருந்து 20வது இடத்திலும் கீழிருந்து 30வது இடத்திலும் உள்ளார். இது வந்து ஒரு கேள்வி, இதுவும் விசித்திரமா கேட்பான். அதாவது வனிதா ஸ்டாண்ட்ஸ் இன் a row from 20th from top and 30th from bottom. இப்படி क्वेश्चन கேட்டுட்டு in another row, மற்றொரு வரிசையில் பீட்டர் என்ற மாணவன், காமெடியாவே இருக்கட்டுமே, வனிதா பீட்டர் 2 பேரும் ஜோடி தானே, ஓகே. பீட்டர் என்ற மாணவன் மேலிருந்து 28வது இடத்திலும் கீழிருந்து 32வது இடத்திலும் உள்ளான். மற்றொரு வரிசையில் in another row Peter stands from 28th from top and 32nd from bottom. ஓகேங்களா? 32nd from bottom. இந்த மாதிரி क्वेश्चन கொடுக்கலாம். அதாவது ஒரு வரிசையில வனிதான்றவ மேல இருந்து 20, கீழ இருந்து 30. இன்னொரு வரிசையில பீட்டர்ன்றவ மேல இருந்து 28, கீழ இருந்து 32. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்துட்டு how many members are there in both the row together? இரண்டு வரிசையிலும் சேர்த்து மொத்தம் எத்தனை மாணவர்கள் உள்ளனர்? இந்த மாதிரி கூட சிம்பிளா தான் கேட்பான். உடனே பயந்துராதீங்க. இந்த வரிசையில வனிதாவுடைய பொசிஷன் மேல இருந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு, கீழ இருந்து என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப 30 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 50, 50ல 1 போச்சுன்னா 49. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 49 மெம்பர்ஸ் இருக்காங்க.
செகண்ட் ரோல தெரிஞ்சு போச்சு. செகண்ட் ரோல பீட்டர்ன்றவன் மேல இருந்து 28, கீழ இருந்து 32. அப்ப 8 2 10, 3 + 2 50 60. அப்ப இது இந்த வரிசையில 60 பேர் இருக்காங்க. 60 - 1 59. அப்ப செகண்ட் ரோல 59 பேர் இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரோல 49, செகண்ட் ரோல 59. ரெண்டுத்தையும் கூட்டினா விடை முடிஞ்சிச்சு இல்ல. அப்ப 49 + 59 99 18 4 5 10 108. அப்ப மொத்தம் ரெண்டு வரிசையிலும் சேர்த்து எத்தனை பேர் இருக்காங்க? 108 பேர் இருக்காங்க. கேள்வியை இப்படியும் வரிசைகள்ல இருந்து கேட்கலாம். அப்ப ரேங்க் மட்டும் கொடுத்துட்டு கேட்க மாட்டான், வரிசையில இருக்கவங்க இப்படி கூட கேட்கலாம். அதே நேரத்துல கேள்வி வேற எப்படி கேட்கலாம்? வேற எப்படி கேட்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க அடுத்த கேள்வி. இந்த இடதுபுறம் வலதுபுறம் டைப் 2 சொன்னல, அதை வச்சு நடத்தட்டுமா? இப்போ ஒரு மரம், ஓகேங்களா, ஒரு மரம் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 22வது வருகிறது. A tree is counted 20 seconds from both the ends of the row. அதாவது இடதுபுறத்திலிருந்து எண்ணினாலும் மரம் 22 தான், வலதுபுறத்திலிருந்து எண்ணினாலும் மரம் 22 தான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா டோட்டலி how many trees are there in the row? அந்த வரிசையில் எத்தனை மரங்கள் உள்ளது? இப்படிதான் கேள்விக்கு கேட்பான். அதாவது ஒரு மரம் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 22வது வருகிறது. டோட்டலி how many trees are there in the row? அப்போ நீங்க 22 ரெண்டு முறை கூட்டிக்கங்க. இந்த பக்கம் இருந்து கூட்டினா 22, இந்த பக்கம் இருந்து கூட்டினா 22. ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 44 - 1 43. அப்ப டோட்டலா எவ்வளவு மரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 43 மரங்கள் இந்த ரோல இருக்கு. ஓகேங்களா, தெரிஞ்சிச்சுல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 21 மரம் இருந்திருக்கும், இதுக்கு முன்னாடி ஒரு 21 மரம் இருந்திருக்கும். சோ 21 21 42, இது ஒரு மரம் 43. சரியா போச்சுல. அடுத்தது கேள்வி வேற எப்படி கேட்கலாம் சார் அப்படின்னா, இந்த மாடல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய மாடல் இதுதான். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. Manoj is 12th from left hand. அப்போ மனோஜ்ன்ற ஒரு பையன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவதா வரான்? 12th வரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மனோஜ்ன்ற ஒரு பையன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 12th. ஓகேங்களா, மனோஜ் என்பவன் இடதுபுறத்தில் இருந்து 12வது வருகிறான். மனோஜ் is 12th from left hand. Kiran, ஓகேங்களா, Kiran is 18th from right hand. 18th from right hand. அப்போ வலதுபுறத்திலிருந்து கிரண் என்ற மாணவன் 18வது வருகிறான். வலதுபுறத்திலிருந்து கிரண் என்ற மாணவன் 18வது வருகிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து மனோஜ் 12, ரைட் ஹேண்ட்ல இருந்து கிரண் 18. இப்படி ஒரு கேள்வி கொடுப்பான். இந்த மாதிரி கொடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி அடுத்து மாத்துவான். இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது, அதாவது மனோஜ் அங்க போயிட்டான், கிரண் இங்க வந்துட்டான். ஓகேங்களா, போறதுக்கு முன்னாடி ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி மனோஜ் வந்து 12, கிரண் வந்து 18. ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா மனோஜ் இங்க இருப்பான், கிரண் இங்க இருப்பான். இப்படி மாறின உடனே இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மனோஜ் becomes 28th from left hand. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்ட பொழுது மனோஜ் என்பவன் இடதுபுறத்திலிருந்து 28வது வருகிறான். இடதுபுறத்திலிருந்து 28வது வருகிறான் எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர்? Total members in a row என்ன? இதுதான் நம்மள கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது மனோஜ் என்பவன் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 12, கிரண் என்பவன் ரைட் ஹேண்ட்ல இருந்து 18. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது மனோஜ் என்பவன் இடதுபுறத்திலிருந்து 28வது வருகிறான் எனில் டோட்டலி எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த வரிசையிலன்னு கேட்டிருக்கான். ஈஸியான ஒரு கொஸ்டின்ங்க. என்னன்னா குழப்பறான். இது ஒரு கதை தான். இந்த மனோஜ் கிரண் எல்லாம் உட்கார வச்சு மாத்ததுன்றதெல்லாம் ஒரு கதை தான். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், மனோஜ 12வது இடத்துல நிக்க வச்சு கிரண 18வது இடத்துல நிக்க வச்சுட்டு ஒரு பிடி மாஸ்டர் போயிட்டாரு. இதுங்க ரெண்டும் சும்மா இல்ல, அறந்தவாளுங்க. என்ன பண்ணுச்சுங்க, அவர் போயிட்டு வர கேப்ல மாறிடுச்சுங்க இடத்த. பிடி மாஸ்டர் வந்தவனே கேக்குறா, டே மனோஜ், நீ ஏற்கனவே நான் நிக்க வச்ச இடத்துல இல்லையேடா அப்படின்னா, இல்ல சார் நீங்க நிக்க வச்ச இடத்துலதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. பிடி மாஸ்டர், டே நான் ஏற்கனவே உன்னை இடதுபுறத்துல இருந்து என்னும் போது நீ 12வதா வந்த, இப்ப நான் என்னும் போது நீ 12வதா வரலன்னா மாட்டிக்க விடானா எண்ணி பாருங்க சார் தைரியமா சொல்றான். இப்ப பிடி மாஸ்டர் என்றாரு, அவன் 28வதா வரான் இடதுபுறத்துல இருந்து மாட்டிக்கணும். இப்போ வரிசையில இதுல எத்தனை பேருன்னு கேக்குறான். இது ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நமக்கு இந்த கதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய தேவை இங்க இருக்குல்ல ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனை வலதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணா என்னன்றத சொல்லிட்டான் 18.
இதே பொசிஷனை இடதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணா என்ன 28. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ல ஆல்ரெடி கிரண் இருந்தா அப்ப வலதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணும்போது 18 வந்துச்சு. இந்த பொசிஷனுக்கு தான் மனோஜ் மாறிட்ட உடனே இடதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணும்போது இதே பொசிஷன் தான் என்ன வந்துச்சு 28 வந்துச்சு. அப்போ இந்த பொசிஷனை வலதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணா என்ன இடதுபுறத்துல இருந்து கவுண்ட் பண்ணா என்ன நமக்கு தெரிஞ்சிட்டோனே ஈஸி தானே நமக்கு வேலை, ஈஸியா தெரிஞ்சிடலாம்ல. அப்போ 28 18 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 8 8 16 2 1 3 4 46. அப்ப வரிசையில 46 பேர் இருக்காங்களா? இல்ல. ஏன்னா இந்த பொசிஷனை நான் 2 முறை கவுண்ட் பண்ணிருக்கேன். வலது முறையில இருந்து ஒரு முறை கவுண்ட் பண்ணிட்டேன், இடதுபுறத்துல இருந்து ஒரு முறை கவுண்ட் பண்ணிட்டேன். அதனால நான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா -1 பண்ணி 45. அப்ப டோட்டலி எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க ரோல 45 மெம்பர்ஸ். அப்ப ஈஸியான ஒரு கேள்விதான். சோ கொஞ்சம் பொறுமையா போட்டா ஈஸியா போட்டுடலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி, எக்ஸாம்ஸ்ல கேட்டுட்டு வர கேள்வியும் கூட. ஓகேங்களா? 2 பேர் இருப்பாங்க, 2 பேர் இடத்த மாத்திப்பாங்க. அப்ப இவன் இடம் கொடுத்துட்டாங்கன்னா அந்த புதுசா சொன்ன இடத்தையும் ஆல்ரெடி இருக்கிற இடத்தையும் கூட்டி ஒன்னத்தை கழிச்சு போட்டுருங்க. ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு கேள்வி பார்த்துடலாங்களா? சோ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம்னா நம்ம டைரக்டா क्वेश्चंसக்கு போயிடலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி ஒரு கேள்வி. அனிதா என்ற மாணவி ஓகேங்களா வலதுபுறத்திலிருந்து 32ஆவதா வருது. யாரு? அனிதா என்ற மாணவி வலதுபுறத்திலிருந்து 32ஆவதா வருது. உஷா என்ற மாணவி இடதுபுறத்துல இருந்து லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து, இது ரைட் ஹேண்ட்ங்க, இது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 22ஆவதா வருது. அனிதா என்ற மாணவி வலதுபுறத்துல இருந்து 32, உஷா என்ற மாணவி இடதுபுறத்துல இருந்து 22. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அப்ப அனிதா எங்க போயிடும், உஷா எங்க போயிடுவாங்க. ஓகேவா? சோ 2 பேரும் இடத்தை மாத்திக்கிட்டாங்களா? இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அனிதா becomes 42nd from right hand. அனிதா becomes 42nd from right hand. இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது அனிதா என்பவள் வலதுபுறத்திலிருந்து 42ஆவதாக வருகிறாள். இப்ப கேள்வி தெரிஞ்சு போச்சு. உஷா இந்த பக்கம் இருந்து உஷா இருந்தா ஆல்ரெடி இந்த பிளேஸ்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து என்னும் போது 22ஆவதா வந்துச்சு இந்த பிளேஸ். இதே பிளேஸுக்கு 2 பேரும் மாத்தி அனிதா வந்த உடனே ரைட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணும்போது இதே பிளேஸ் எத்தனாவதா வருது 42ஆவதா வருது. சோ ஆன்சர் 42 22. இதனுடைய பழைய இது புது இது ரெண்டுத்தையும் கூட்டி என்ன பண்ணிட போறேன் -1 பண்ணிட போறேன். 64 -1 63 மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த ரோல. 63 மெம்பர்ஸ் ஆர் கேர்ள்ஸ், 2 பேருமே கேர்ள்ஸாவே இருக்காங்களே. சோ 63 கேர்ள்ஸோ இல்ல மெம்பர்ஸோ இருக்காங்க அந்த ரோல. ஈஸி தான், கண்டுபிடிச்சிடலாம்ல. அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் ஈஸி தான். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன் உங்களுக்கு சைட்ல வைக்க போறேன். ஒரு 20 கேள்விகள் இருக்கு. அந்த 20 கேள்விகளை மாத்தி மாத்தி நம்ம சால்வ் பண்ணிட்டா ஈஸியா முடிச்சிடும். ஓகேங்களா? போயிடலாங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இப்போ பார்க்க போறோம், எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ். ஸோ 20 கேள்விகள் இருக்கும். 20 கேள்விகள் என்னோடய சால்வ் பண்ணுங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அங்க பாருங்க சைட்ல கொஸ்டின்ஸ் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. ஸோ டிஸ்பிளே ஆகிற கொஸ்டின்ஸை பார்த்து அப்படியே சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்லயும் இருக்கும் தமிழ்லயும் இருக்கும். உங்களுக்கு வெல் சஃபிஷியன்ட் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் சுமித் ranked 9th from top. நான் ஃபர்ஸ்ட் ஒரு லாங்குவேஜ்ல படிச்சு சால்வ் பண்றேன், தமிழ்லயும் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுட்டே இருங்க. சுமித் ranked 9th from top and 38th from bottom in a class. அப்போ சுமித் அப்படின்ற ஒரு பையன் ஒரு கிளாஸ்ல டாப்ல இருந்து அவன் எடுத்திருக்கிற ரேங்க் வந்து 9th. அதே கிளாஸ்ல அவன் பாட்டம்ல இருந்து எடுத்திருக்கிற ரேங்க் வந்து 38. ஓகேங்களா? how many students are there in the class ன்னு கேட்டிருக்கான். அதாவது சுமித்ன்ற பையன் மேல இருந்து 9th ரேங்க், கீழ இருந்து 38th ரேங்க் எனில் how many students are there in the class? தமிழ்ல படிச்சு பாருங்க. சுமித் என்ற மாணவன் மேலிருந்து 9வது இடத்தையும் கீழிருந்து 38ஆம் இடத்தையும் பிடித்திருந்தால் வகுப்பில் மொத்தம் எத்தனை பேர்? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஒரு பையன் மேல இருந்தும் தெரிஞ்சிச்சு கீழ இருந்தும் தெரிஞ்சிச்சு பாட்டம்ல இருந்தும். அப்ப ஈஸியா கண்டுபிடிச்சதுனால ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி -1. சோ 38 ஒரு 9 ஆட் பண்ணா 9ம் 8ம் ஆட் பண்ணிருந்த 8 + 9 வந்து 17. சோ 47. சோ 47ல 1 போச்சுன்னா என்ன வந்திருக்கும் 46. சோ ஆன்சர் எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 46 பேர். அப்போ இந்த கிளாஸ்ல சுமித் இருக்க கிளாஸ்ல எத்தனை பேர் இருந்திருக்காங்க 46 பேர் இருந்திருக்காங்க. இதுதான் முதல் கேள்வி. ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஈஸியா புரிஞ்சுச்சுங்களா? செகண்ட் क्वेश्चन போலாங்களா? ஓகே, இந்த செகண்ட் क्वेश्चन டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா பாருங்க. இந்த செகண்ட் क्वेश्चन என்னன்னு பாத்தீங்கன்னா in a queue, ஒரு queue ஒரு வரிசை. in a queue அமிர்தா is 10th from front. அப்ப ஏதோ ஒரு queue, அந்த queueல அமிர்தா அப்படின்ற ஒரு பொண்ணு எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து 10வது இடத்துல இருக்கு. அமிர்தா is 10th from front and where முகில் is 25th from rear. அதாவது பின்னாடி இருந்து
பின்னாடி இருந்து முகுல்னு ஒரு பையன் எத்தனாவது இடத்துல இருக்கான்? 25th. அதாவது பின்னாடி இருந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வரிசையில அமிர்தான்ற பொண்ணு மேல இருந்து 10, கீழே பாட்டம்ல இருந்து முகுல்னு ஒரு பையன் 25. ஓகேங்களா? கொடுத்திருக்கிற டேட்டாவை தான் நான் வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன், எதுவும் புதுசாலாம் வரையில. And Mamta is just in the middle of the two. அதாவது இவர்கள் இருவருக்கும் சரியாக நடுவில் யார் இருக்கிறார் என்றால் மம்தான்னு ஒரு பொண்ணு அமிர்தாக்கும் முகுலுக்கும் நடுவுல இருக்கு. புரியுதுங்களா கேள்வி? அமிர்தான்றவன் மேல இருந்து 10, முகுல்ன்றவன் கீழே இருந்து 25. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல, சரி நடுவுல யார் இருக்காங்க? மம்தா இருக்காங்க. ஓகே, குட். If there are 50 persons in the queue, இந்த வரிசையில மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 50 மெம்பர்ஸ் இருக்காங்களாம். ஓகே, குட். சொல்லிட்டான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டான். 50 பேர் இருந்தா what is the position does Mamta occupy from the front? மேல இருந்து மம்தாவினுடைய பொசிஷன் என்ன? இதுதான் கேள்வி. புரியுதுங்களா? அமிர்தா இந்த ரோல மேல இருந்து 10th, முகுல் இதே ரோல கீழே இருந்து 25th. இந்த ரோல மொத்தம் 50 பேர் இருக்காங்க. அமிர்தாக்கும் முகுலுக்கும் நடுவுல தான் மம்தா இருக்கா. அப்படின்னா மம்தாவினுடைய பொசிஷன் மேல இருந்து என்ன? தமிழ்ல கேள்வி படிங்க. ஒரு வரிசையில் அமிர்தா என்பவர் முன்னிருந்து 10வது இடத்திலும், முகுல் என்பவன் பின்னிருந்து 25வது இடத்திலும், மம்தா அவர்கள் இருவருக்கும் நடுவிலும் உள்ளார். வரிசையில் 50 பேர் உள்ளனர் எனில் முன்னிருந்தும் மம்தாவின் இடம் என்ன? ஈஸியா கண்டுபிடிக்கலாங்க. இப்போ ஃப்ரம் டாப் அமிர்தா பொசிஷன் கிடைச்சிச்சு, ஃப்ரம் டாப் தான் மம்தா பொசிஷன் கேட்கிறான். நம்ம முகுல் பொசிஷனும் ஃப்ரம் டாப் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். முகுல் பொசிஷனும் ஃப்ரம் டாப் என்னன்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ டாப்ல இருந்து பாட்டம்ல இருந்து தான் முகுல் 25, பாட்டம்ல இருந்து தான் முகுல் 25. வரிசையில எத்தனை பேர்? மொத்தம் 50 பேர். அப்ப 50ல முகுலுக்கு பின்னாடி டெஃபினட்டா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கீழ இருந்து இவன் 25னா இவனுக்கு பின்னாடி டெஃபினட்டா 24 பேர் இருந்திருப்பாங்கல்ல. அந்த 24 50ல கழிங்க. 10ல 4 போச்சுன்னா 6, 4ல 2 போச்சுன்னா 26. அப்போ முகுல் மேல இருந்து எத்தனாவது பொசிஷன்? 26. தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முகுல் மேல இருந்து எத்தனாவது பொசிஷன்? 26. கீழ இருந்து முகுல் 25ங்க. அந்த 25னா அவன் பின்னாடி டெஃபினட்டா 24 பேர் இருந்திருப்பாங்க. நான் 50 பேர்ல எவ்வளவு கழிச்சிட்டேன்? 24 கழிச்சிட்டேன். அப்ப மேல இருந்து அமிர்தா 10, மேல இருந்தே ஃப்ரம் டாப்ல இருந்தே முகுல் 26. இப்ப ஃப்ரம் டாப்ல இருந்தே மம்தா எவ்வளவுன்றதை நான் கண்டுபிடிக்க போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. ஓகேங்களா? இப்ப இவங்க ரெண்டு பேருடைய பொசிஷன் மேல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அமிர்தா 10, முகுல் 26. அப்போ 10க்கும் 26க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கும்? 11ல இருந்து 25 வரையும் எத்தனை நம்பருங்க இருக்கு? மொத்தம் 15 நம்பர் இருக்கு. 11ல இருந்து 25 வரையும் மொத்தம் 15 நம்பர் இருக்கு. மொத்தம் 15 நம்பர் இருக்கா? இந்த 15 சரி பாதியா பிரிக்கணும். ஏன்னா மம்தா சென்டரா நிக்கிறா. அப்ப 15 சரி பாதியா பிரிச்சா எப்படி டிவைட் பண்ணுவீங்க? 14. மொத்தம் 7, 7 நடுவுல 1. 14 ஆயிடுமா? இந்த 7 7 கூட்டினா 14 வரும். இது 1 கூட்டினா 15. அதாவது 15 எப்பவுமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒற்றைப்படை எண் தான் நடுவுல வரும். ஓகேங்களா? ஏன்னா இது சரியா நடுவுல நிக்கிறதுனால ஒற்றைப்படை எண் தான் வரும். இவ கரெக்டா நடுவுல நிக்கணும்னா இந்த பக்கம் 7 பேரு, இந்த பக்கம் 7 பேரு, இவ கரெக்டா நடுவுல நின்று இருப்பா. அப்பதான் இவளுக்கு அடுத்து 8வது ஆளா நின்று இருப்பா. அப்ப 10வதுக்கு அடுத்து 8வது ஆளா நின்று இருந்தா மம்தாவினிடம் என்னன்னு பாத்தீங்கன்னா 18. புரியுதுங்களா? கேள்வி ரொம்ப இது மாதிரி ஒரு கேள்வி டிபிக்கலா கேட்பான். மேல இருந்து அமிர்தா இடம் கொடுத்துட்டான், கீழ இருந்து முகுல் இடம் கொடுத்துட்டான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல மம்தா நிக்கிறதா சொல்லிட்டான். இப்போ மம்தா இடம் மேல இருந்து என்னன்னு கேட்டிருக்கான். கிளாஸ்ல 50 பேர்னு சொல்லிட்டான். நான் என்ன பண்ணா, அமிர்தா இடம் மேல இருந்து தெரிஞ்சு போச்சு. முகுல் இடத்தையும் மேல இருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணேன், அவனுக்கு பின்னாடி என்ன இடமோ அதுல 24 கழிச்சு 50ல 24 போச்சுன்னா 26வது இடம். அதாவது மேல இருந்து முகுல் 26ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தானே மம்தா நிக்கிறா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல தானே. அப்ப 10க்கும் 26க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்குன்னா 15 நம்பர் இருக்கு. அந்த 15 நான் ஈக்குவலா ஸ்ப்ளிட் பண்ணா 7 7ன்னு விட்டா 1 நடுவுல நிப்பா. அதுதான் நம்ம மம்தா. அப்ப 18. இதே சப்போஸ் உங்களுக்கு 21 நம்பர் அப்படின்னு வருதுன்னு பண்ணா 10 10ன்னு விட்டு 1 பிரிப்பேன். ஓகேங்களா? இதே 17 வருதுன்னு பாத்தீங்கன்னா 8 8ன்னு விட்டு 1 பிரிப்பேன். இதான் கணக்கு, சிம்பிளா. ஓகேவா? சென்டரா நிக்கணும்னால இதான் கணக்கு. ஓகேங்களா? இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். சோ புரியலன்னா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா ப்ளே பண்ணி கூட பாருங்க, கண்டிப்பா புரியணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கணக்கு. ஓகேங்களா? சோ தேர்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் வந்து தேர்ட் கொஸ்டின். சோ தேர்ட் கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கு, ஒழுங்கா பாருங்க. If Atul finds that he is 12th from the right in a queue, அதாவது ஒரு queueல அத்துல் அப்படின்ற ஒரு பையன் ரைட் ஹேண்ட்ல இருந்து 12th இருக்கான். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட்ல இருந்து 12th இருக்கான். அதே queueல இல்ல, அந்த queueல he find that he is 4th from left hand.
அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4th இருக்கான். சோ அதுல் வந்து என்ன நினைக்கிறான், நம்ம ரைட் ஹேண்ட்ல இருந்து 12வதாகவும் லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4வதாகவும் இருக்கும். அதுலுக்கு தெரியுது ரைட் ஹேண்ட்ல இருந்து 12வதா இருக்கா, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 4வதா இருக்கா. இப்போ how many boys should be added to the queue so that there are 28 boys in the queue. அதாவது இந்த queueல 28 பாய்ஸ் வர்றதுக்கு நம்ம மேற்கொண்டு எத்தனை பாய்ஸ் அதுல ஆட் பண்ணணும். கேள்வி தமிழ்ல படிச்சுக்கோங்க. ஒரு வரிசையில் அதுல் என்ற மாணவன் வலப்புறம் இருந்து 12வதாகவும் இடதுபுறம் இருந்து 4வதாகவும் இருக்கிறான் எனில் வரிசையில் 28 பேர் வர எத்தனை மாணவர்களை நாம ஆட் பண்ணணும். அப்ப வரிசையில மொத்தம் இப்ப 28 பேர் இல்ல, இவனை வச்சு வரிசையில எத்தனை பேர் இருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டு 28 வரணும்னா மேற்கொண்டு எவ்வளவு பேரை உட்கார வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அதுல் வலது பக்கம் இருந்து 12, இடது பக்கம் இருந்து 4. சோ 12யும் 4யும் கூட்டினா 16ன்னு வரும். சோ 16ல 1 கழிச்சிடணும், ஏன்னா அதுல நம்ம 2 முறை கவுண்ட் பண்ணிருக்கோம்ல. சோ 1 கழிச்சிடுங்க, 1 கழிச்சா 15. அப்ப டோட்டலா வரிசையில எத்தனை பேர் இருக்காங்க, 15 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சோ நமக்கு வரிசையில எத்தனை பேர் வரணும், 28 பேர் வரணும். அப்ப 15ஓட எதை கூட்டினா 28 ஆகும்னா 13. அப்ப மேற்கொண்டு நீங்க எத்தனை பேரை ஆட் பண்ணணும் வரிசையிலன்னு பாத்தீங்கன்னா 13 பேரை ஆட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டினும் படிச்சாதாங்க எல்லாத்துக்குமே விடை வரும். அதனால டெஃபினட்டா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க, ஈஸியா வரும். ஓகேங்களா? சோ 4வது கொஸ்டின் போறேன் இப்போ. ஓகேங்களா? 4th கொஸ்டின் ஈஸியா இருக்குமா? ஈஸியா தான் இருக்கணும். ஓகேங்களா? சோ மனிஷ் ரேங்க்டு 16th ஃப்ரம் டாப். அதாவது டாப்ல இருந்து ஒரு பையன் மனிஷ் வந்து எத்தனாவது ரேங்க்னு பாத்தீங்கன்னா 16th. ஓகேங்களா? 16th ஃப்ரம் டாப் யாரு, மனிஷ். And 29th from the bottom among those who passed the examination. இதே மனிஷ் வந்து மேல இருந்து 16, from bottom கீழ இருந்து எத்தனாவது ரேங்க்னு பாத்தீங்கன்னா 29. ஓகேங்களா? 29th. நல்ல क्वेश्चन படிச்சுக்கோங்க. மனிஷ் ranked 16th from top and 29th from the bottom among those who passed in the examination. யாரெல்லாம் எக்ஸாம்ல பாஸ் ஆனாங்களோ அந்த பாஸ் ஆனவங்கள மனிஷ் மேல இருந்து 16, கீழ இருந்து 29. ஓகேங்களா? அப்ப பாஸ் ஆனதுல தான் இது. அப்ப ஃபெயிலும் ஆயிருக்காங்க கிளாஸ்ல, அதுதான் கொடுக்கறானன்னு பார்க்கலாம். 6 boys did not participate in the exam. அதாவது 6 பேரு எக்ஸாமுக்கே வரல, காம்படிஷனுக்கு வரல. And 5 boys failed in it. 5 பேரு ஃபெயில். அப்ப 5 பேர் ஃபெயில், 6 பேர் எக்ஸாமுக்கே வரல. ஓகேங்களா? How many boys are there in the class? அப்படின்னா கிளாஸ்ல எத்தனை பேருன்னு கேட்டிருக்கான். சோ தமிழ்ல क्वेश्चन படிக்கிறேன். மனிஷ் மேலிருந்து 16வது இடத்தையும் கீழிருந்து 29வது இடத்தையும் பரீட்சையில் தேர்ச்சி பெற்றவர்களில் பிடித்துள்ளான். 6 பேர் தேர்வுக்கு வரவில்லை, 5 பேர் தேர்ச்சி பெறவில்லை எனில் மொத்தம் எத்தனை பேர்? அப்ப மனிஷை வச்சு மொத்தம் எத்தனை பேர் பாஸ் ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். பாஸ் ஆனதுல மனிஷ் மேல இருந்து 16, கீழ இருந்து 29னா 16 29 கூட்டுங்க. 9 ஒரு 6 5 4 45 பேர் பாஸ் கிடையாது. ஏன்னா மனிஷ் நான் 2 முறை கூட்டிட்டு இருக்கேன். சோ 1 கழிக்கணும், கழிச்சா 44 பேர் பாஸ். ஓகேங்களா? 44 பேர் பாஸ். எத்தனை பேர் எக்ஸாமுக்கு வரல? 6 பேர் எக்ஸாமுக்கு வரல. சோ ஆட் பண்ணா 50. சோ எத்தனை பேர் ஃபெயில்? 5 பேர் ஃபெயில். டோட்டலா அப்ப எத்தனை பேர் கிளாஸ்? 55 பேர் கிளாஸ்ல இருக்காங்க. 55 members are there in the class. சோ கேள்வி இந்த மாதிரியும் கேட்கலாம். அதனால ஒழுங்கா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சோ 4 கேள்வி முடிஞ்சிச்சு. 5வது கேள்வி பார்க்கலாமா? சோ 5th क्वेश्चन ஈஸின்னு நினைக்கிறேன். சோ பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 5th क्वेश्चन. 5th क्वेश्चन வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அருணா ranks 12th in a class of 46. அதாவது 46 பேர் கொண்ட ஒரு கிளாஸ்ல 46 மெம்பர்ஸ் இருக்கிற ஒரு கிளாஸ்ல அருணான்னு ஒரு பொண்ணு ரேங்க்ஸ் 12th. ஓகேங்களா? மேலிருந்து எத்தனாவது இடத்துல இருக்கா? டாப்ல இருந்து 12th பொசிஷன் இருக்கா. அருணா ரேங்க்ஸ் 12th from top in a class of 46 members. 46 பேர் கொண்ட கிளாஸ்ல இருக்கான்னா what will be a rank from the last? கீழ இருந்து அவர் ரேங்க் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேங்களா? மேல இருந்து 12னா கீழ இருந்து அவர் ரேங்க் என்ன? கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 46 பேர். அப்படின்னா இப்ப கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஈஸியா சொல்லிடலாம். 46 பேர் கிளாஸ்ல இருக்கான். குட். கீழ இருந்து அவ இடத்தை கண்டுபிடிக்கணும்னா அருணா இடம் மேல இருந்து 12. அப்ப அருணாக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்கான்? 11 பேர் இருக்கான். அதை கழிச்சுட்டு அருணா இடம் தெரிஞ்சிடும். 6ல 1 போச்சுன்னா 5, 4ல 1 போச்சுன்னா 35. அப்ப கீழ இருந்து அருணாவினுடைய இடம் என்ன? 35. ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும்னு நினைக்கிறேன். 35 ஆன்சர். குட். ஓகே. அடுத்த क्वेश्चन 6th क्वेश्चन பார்க்கலாம். 6th क्वेश्चन ஈஸி தாங்க. ரவி is 7 ranks ahead of Sumit. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இந்த மாதிரியும் கவனிச்சுக்கோங்க.
இந்த மாதிரி கேள்விகள் கேட்பான். Ravi is 7 ranks ahead of Sumit in a class of 39. அதாவது 39 பேர் இருக்கிற ஒரு கிளாஸ்ல 39 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல ரவின்ற ஒரு பையன் சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். ahead அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்னா முன்னாடின்னு அர்த்தம். behind அப்படின்னா என்ன அர்த்தம் பின்னாடின்னு அர்த்தம். புரியுதுங்களா? வித்தியாசம் இருக்கா? இந்த ரெண்டு வார்த்தையும் தான் கொடுப்பான். முன்புறமாக இருக்கிறான் பின்புறமாக இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்ப 39 பேர் இருக்க ஒரு கிளாஸ்ல ரவின்ற ஒரு பையன் யாரை விட 7 ரேங்க் முன்னாடி இருக்கான்? சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். அப்ப சுமித் என்ன ரேங்கோ அது நமக்கு தெரியாது. அவனை விட 7 ரேங்க் 1 2 3 4 5 6 7 ரேங்க் முன்னாடி இருக்கான். அப்போ 7 ரேங்க் முன்னாடி. ஓகேங்களா? சுமித் என்ன ரேங்கோ 0. அவனை விட 7 ரேங்க் முன்னாடி யார் இருக்கான்? ரவி இருக்கான். சோ இப்போ எதனா க்ளூ கொடுத்துருக்கானு பார்க்கலாமா? if Sumit ranks is 17th from last, அப்போ இந்த 39 பேர் கொண்ட ஒரு கிளாஸ்ல சுமித்ன்றவன் கீழ இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? கீழ இருந்து 17வது இடத்துல இருக்கான். கீழ இருந்து 17 யாரு? நம்ம சுமித். அப்படின்னா what is Ravi's rank from the start? மேல இருந்து ரவி ரேங்க் என்ன? டாப்ல இருந்து ரவி ரேங்க் என்ன? குழப்பற மாதிரி இருக்குல்ல, நிறைய கொடுத்துருக்கான். அதாவது என்ன கொடுத்துருக்கான்? கிளாஸ்ல மொத்தம் 39 பேரா, 39 பேர்ல சுமித்தை விட 7 ரேங்க் முன்னாடி ரவி இருக்கான். சுமித் வந்து கீழ இருந்து 17வது ரேங்க்னா மேல இருந்து ரவி எத்தனாவது ரேங்க்னு கேக்குறான். சோ ஈஸியா நம்ம சால்வ் பண்ணலாம். தமிழ்ல क्वेश्चन படிச்சிருங்க ஒரு முறை. ரவி என்பவன் 39 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் சுமித்திற்கு முன் 7வது இடத்தில் உள்ளான். ஓகேங்களா? சுமித் பின்னிருந்து 17வது இடத்தை பிடித்துள்ளான் எனில் ரவின் முன்னிருந்து எத்தனாவது இடம்? ஈஸியா சால்வ் பண்ணலாமா? இப்போ நமக்கு பின்னாடி இருந்து சுமித்தோட பொசிஷன் தெரியும். நம்ம பின்னாடி இருந்து ரவியோட பொசிஷனும் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப ஏறிட்டே போங்க. இது 18, இது 19, இது 20, 21, 22, 23, 24. பின்னாடி இருந்து நான் சொல்லிட்டு இருக்கிறது பின்னாடி இருந்து சுமித்தோட பொசிஷன் 17 கொடுத்துட்டானா, அப்ப பின்னாடி இருந்தே நம்ம ரவியோட பொசிஷனும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இவனுக்கு 7 ரேங்க் முன்னாடி தானே ரவி இருக்கான். அப்ப பின்னாடி இருந்து கண்டுபிடிச்சா இவன் 17னா இது 18, 19, 20, 21, 22, 23, 24. அப்ப ரவி பின்னாடி இருந்து எத்தனாவது பொசிஷன்? 24வது பொசிஷன் பின்னாடி இருந்து. கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? 39 பேர். அப்ப 39 பேர் கொண்ட கிளாஸ்ல ரவி பின்னாடி இருந்து 24னா முன்னாடி இருந்து என்னன்றது ஈஸியா நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்களே. அப்ப 39ல நீங்க கழிக்க வேண்டிய நம்பர் ரவிக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை கழிக்கணும். இப்ப பின்னாடி இருந்து ரவி 24, அப்ப அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 23 பேர் இருப்பாங்க. அந்த 23 கழிச்சிருங்க. 9ல 3 போச்சுன்னா 6, 3ல 2 போச்சுன்னா 1. அப்ப மேல இருந்து ரவியினுடைய பொசிஷன் ஃப்ரம் டாப் எத்தனாவது பொசிஷன்? 16th பொசிஷன். இது பின்னாடி இருந்துங்க. ஆரோ மார்க் அப்பமா கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு கேட்க போறீங்க. ஓகேங்களா? பின்னாடி இருந்து 24. அப்ப மேல இருந்து ரவியினுடைய பொசிஷன் 16. ஆப்ஷன்ல இருக்கா? இருக்கு, டெஃபினட்டா இருக்கு. சோ குட். ஓகேங்களா? புரியுதுங்களா இந்த கணக்கு? நான் என்ன பண்ணேன்? சுமித்தினுடைய பொசிஷன் கீழ இருந்து கொடுத்தால அதை வச்சு ரவி கீழ இருந்து எத்தனாவது இருப்பான்றதை கண்டுபிடிச்சிட்டேன். அதை கண்டுபிடிச்சு 39 பேர் கொண்ட கிளாஸ்ல மேல இருந்து ரவி எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸியா முடிஞ்சிச்சா? இந்த கணக்கை இப்படிதான் சால்வ் பண்ணணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கணக்கு கேட்பான். அடுத்த கொஸ்டின். 8வது கணக்கு பாருங்க. 8வது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஓகே. In a row of girls, Shilpa is 18th from the left. அதாவது ஏதோ ஒரு வரிசையில ஷில்பா அப்படின்ற ஒரு பொண்ணு எத்தனாவது இடத்துல இருக்கா? 18th from left. ஓகேங்களா? அதே and Reena is 17th from right. ரீனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவ ரைட் ஹேண்ட்ல இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு பாத்தீங்கன்னா 17. ஓகேங்களா? ஒரு ரோல ஷில்பா லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து 18, அதே ரோல ரீனா ரைட் ஹேண்ட்ல இருந்து 17. ஓகேங்களா? if they interchange their position, இவர்கள் இருவரும் அவர்களுடைய இடங்களை மாற்றிக் கொள்கிறார்கள் அப்படின்னா ஷில்பா becomes 14th from left. ஷில்பான்ற ஒரு பொண்ணு 14th from left. லெஃப்ட்ல இருந்து 14th வரா. ஓகேங்களா? இடத்தை மாத்திக்கிட்டோனே. how many girls are there in the row அப்படின்னு கேக்குறான். ஈஸியான கேள்விங்க. தமிழ்ல கேள்விப்படுங்க. ஒரு பெண்கள் வரிசையில் ஷில்பா என்பவள் இடமிருந்து 8வதாகவும் 18 இல்ல 8. ஓகேங்களா? 8வதாகவும் ரீனா என்பவள் வலப்புறம் இருந்து 17வதாகவும் வருகிறாள். இவர்கள் இருவரும் தங்களுடைய இடங்களை மாற்றிக்கொண்டால் ஷில்பா என்பவள் இடமிருந்து 14வது இடத்தில் வராள். ஓகேங்களா? ஈஸியா முடிஞ்சிச்சு கேள்வி. சோ இப்போ இந்த இடத்தினுடைய பொசிஷன் தான் ரைட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 17, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணா 14. அப்ப இந்த 17யும் 14யும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 7 4 11,
3 31 வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்ம இந்த பொசிஷனை 2 முறை கவுண்ட் பண்ணிருக்கோம். 17 ஒரு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம், 14 ஒரு முறை கவுண்ட் பண்ணிருக்கோம். சோ 1 கழிக்கணும். 31ல 1 போச்சுன்னா 30. அப்ப அந்த ரோல எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க? 30 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்குல்ல? குட். சோ 9th क्वेश्चन போலாங்களா? சோ இந்த கேள்வி நிறைய நடத்திட்டேன், ஈஸியா தான் இருந்திருக்கும். சோ 9th क्वेश्चन பாருங்க. 9th question, in a class of 35 students, Gunal is placed 7th from bottom. Okay, 35 பேர் இருக்காங்க கிளாஸ்ல, சொல்லிட்டான். 35 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ்ல Gunal is placed 7th from bottom. குணால் அப்படின்னு ஒரு பையன் கீழ இருந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்? 7வது இடத்துல இருக்கான். 7th from bottom. Whereas Sonali is placed 9th from top. இதே கிளாஸ்ல சோனாலின்னு ஒரு பொண்ணு டாப்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்ல இருக்கா? 9th இருக்கா. சோ பாட்டம் டாப். ஓகேங்களா? பாட்டம்ல இருந்து குணால் வந்து 7th பொசிஷன், டாப்ல இருந்து சோனாலி வந்து 9th பொசிஷன். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னா pulpit is placed exactly in between two. புல்பித்னு ஒரு பையன். சோ எல்லாமே வந்து வடநாட்டுக்கார் பேரா இருக்கு. இந்த புல்பித்னு ஒரு பையன் இவங்க ரெண்டு பேருக்கும் சரியாக நடுவில் இருக்கிறான். இது ஆல்ரெடி ஒரு क्वेश्चन இப்பதான் நடத்தின அதே மாதிரி இல்ல? ஆமா அதேதான். when where is Kunal's position from Pulkit? ஓகே, தமிழ்ல क्वेश्चंस படிச்சிருங்க. 35 பேர் கொண்ட ஒரு வகுப்பறையில் குணால் கீழிருந்து 7வது இடத்திலும் சோனாலி மேலிருந்து 9வது இடத்தையும் பிடித்துள்ளார். புல்கித் என்பவன் 2 பேருக்கும் சரியாக நடுவில் உள்ளார். குணால் என்பவன் புல்கித்தில் இருந்து எத்தனையாவது இடம்? இந்த புல்கித்தில் இருந்து குணால் எத்தனாவது இடத்துல இருக்கான்? இதுதான் நம்மள கேட்டிருக்க क्वेश्चन. சோ மொத்தம் கிளாஸ்ல எத்தனை பேர்? 35 பேர். 35 பேர்ல சோனாலி பொசிஷன் தெரிஞ்சிச்சா? இப்போ மேல இருந்து புல்பித் பொசிஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். மேல இருந்து யாருடைய பொசிஷன் கண்டுபிடிக்கணும்? குணால் பொசிஷனும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் இவங்க எத்தனைன்றதே நம்மளால சொல்ல முடியும். நீ தேவையில்லாம இதை கண்டுபிடிக்கணும்ன்ற அவசியம் இருந்தாதான் நம்ம இதுல இருந்து இவங்கல இருந்து தான் சொல்லணும். சரி, நம்ம செக் பண்ணிடலாம். முதல்ல மேல இருந்து குணால் எத்தனாவது பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். மொத்த கிளாஸ்ல 35 பேர். 35ல இவன் கீழ இருந்து 7ஆவதா? அப்ப இவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 6 பேர் இருப்பாங்க. அப்ப 35ல 6 கழிங்க. 35ல 6 கழிச்சா 15ல 6 போச்சுன்னா 9 2. அப்போ குணால் மேல இருந்து எத்தனாவது பொசிஷன்? 29th பொசிஷன். அப்ப மேல இருந்து சோனாலி 9வது பொசிஷன், மேல இருந்து குணால் 29வது பொசிஷன். இந்த 9க்கும் 29க்கும் நடுவுல எத்தனை நம்பர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. 10ல இருந்து 28 வரையும். சோ 18 19 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? 10ல இருந்து 28 வரையும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 19 நம்பர்ஸ். அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல 19 பேர் இருக்காங்க. அந்த 19 பேர்ல தான் எக்ஸாக்ட்டா நடுவுல யார் இருக்காது? புல்பிட். இப்ப இந்த 19 நான் ரெண்டா பிரிக்கிறேன். ரெண்டா பிரிச்சா 19 ரெண்டா பிரிச்சா எப்படி பிரிக்கலாம்? 9 9 1. ஏன்னா 9 9 18 நடுவுல 1. அப்போ சோனாலில இருந்து 9 பேர் கழிச்சு இந்த புல்பித் நின்னு இருப்பான். இவனுக்கு அடுத்து 9 பேர் கழிச்சு குணால் நின்னு இருப்பான். புரியுதுங்களா சொல்றது? சோனாலி கழிச்சு 9 பேர் கழிச்சு புல்பித் நின்னு இருப்பான். புல்பித்துக்கு அடுத்து 9 பேர் கழிச்சு தான் குணால் நின்னு இருப்பான். அப்போ 9 பேர் கழிச்சு இவன் நிக்கிறதுனால புல்பித்ல இருந்து குணால் எத்தனாவது இடம்னு பாத்தீங்கன்னா 10th. புரியுதுங்களா? நம்மள கேள்வி கேட்டிருக்கிறது என்ன? புல்பித் மேல இருந்து எத்தனாவது இடம்னு கேட்கல. முன்ன நடத்தின क्वेश्चनல மேல இருந்து இவங்க எத்தனாவது இடம் தான் கேட்டிருந்தாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா இப்ப அந்த மாதிரி கேள்வி கேட்கல. சப்போஸ் புல்பித் மேல இருந்து எத்தனாவது இடம்னு கேட்டிருந்தா 9ஓட 9 கூட்டினா 18, இது 19. அப்போ புல்பித் மேல இருந்து 19ன்னு சொல்லிருப்பேன். ஆனா இப்போ குணால் வந்து 29th தானே இருக்கான். அப்ப 19ல இருந்து 29th எத்தனாவது பிளேஸ்? 10th பிளேஸ். நம்மள கேட்டது புல்பித்ல இருந்து குணால் எத்தனாவது இடம்? 10வது இடம். ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கா? சோ 10th क्वेश्चन போயிடலாங்களா? இதுல இருந்து 10th क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन ஒழுங்கா நல்லா கவனிங்க, கொஞ்சம் பொறுமையா கூட கவனிங்க. இந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டா குழம்பி போடக்கூடாது. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, 10th क्वेश्चन பாத்தீங்கன்னா சுதா in a row of girls, சுதா is 10th from either end of the row. ஓகேங்களா? ஒரு ரோல சுதா அப்படின்ற ஒரு பொண்ணு 10வது இடத்துல இருக்கா. எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும், அது லெஃப்ட் ஹேண்டானா இருக்கட்டும் ரைட் ஹேண்டானா இருக்கட்டும், எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும் எத்தனாவது இடத்துல வரா? 10வது இடத்துல வரா. how many girls are there in the row ன்னு கேட்டிருக்கான். ஈஸியான ஒரு क्वेश्चन தாங்க. சுதா ஒரு வரிசையில் எந்த புறம் இருந்து எண்ணினாலும் 10வதாக வருகிறார் எனில் மொத்தம் வரிசையில் எத்தனை பேர்? அப்ப 10 10 2 முறை கூட்டினா 20 -1 19. ஈஸியான क्वेश्चन தானே? அப்ப ரோல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 19 பேர் இருக்காங்க. சோ முதல் 10 கேள்விகள் எளிமையா முடிஞ்சிடுச்சு. நீங்களும் குட் நல்லா பண்ணிருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு क्वेश्चन டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் வந்து முடிச்சிட்ட உடனே
இதுல இருந்து ஒரு பிராக்டிஸ்க்காக 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறேன். சோ பாருங்க, அந்த டிஸ்ப்ளே வரும்போது அதை பாஸ் பண்ணிட்டு பாருங்க. அந்த 5 கொஸ்டினையும் சால்வ் பண்ணி மறக்காம உங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த 5 கொஸ்டின் எப்படி நீங்க இந்த டாபிக்கை புரிஞ்சிருக்கீங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ 5 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இப்ப டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும், பார்த்துட்டே இருக்கீங்க. என் வாய்ஸ் மட்டும் தான் தெரியுது, கொஸ்டின்ஸ் தெரியுதுங்களா? அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க, டிஸ்ப்ளேல பார்த்துட்டு பாஸ் பண்ணிட்டு அழகா ஆன்சர் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகேங்களா?